அவங்க ஒண்டி 60% ஃப்ளைட் வந்து ஓட்டுறாங்க. அப்போ 60% ஃப்ளைட்டு ஓட்டும்போது பாஜக அது கொள்கை ரீதியாக பாஜக வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுது. இண்டிகோ வளர்றதுக்கு காரணம் பாஜக. 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூ வந்த ஷேர் 6000 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே சார். இண்டிகோ நிறுவனம் தான் நம்ம மத்திய அரசு கிட்ட கொஞ்சம் கடுமையாக இல்லை, மத்திய அரசை மதிக்க கூட இல்லை இண்டிகோ. எல்லாரும் ஒன்றும் உங்களை மாதிரி செல்வந்தர்கள் கிடையாது. 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு கம்மியாக வந்து குடும்பத்தோடு போகலான்ட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 4 நாள் 3 நாள் லீவ் போட்டு அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருப்பாங்க, ட்ராவல்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த காசு திருப்பி வருமா வராதான்னு தெரில. எவன் வீட்டு காசு? ஏன் மத்திய அரசு கேட்டிருக்கனால இதெல்லாம் இதுதானே கம்யூனிஸ்டுக்காரங்க தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஒரே ஆளை விடாதீங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் 4 பேர் இருக்கணும், அதில் அரசாங்கமும் போட்டி போடணும், தனியாரும் போட்டி போடணும், தனியார் மயம் இருக்கக்கூடாது. இதுதானே தலையில் அடிச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. அந்த கொள்கையை நம்ம மரமண்டைக்கு போக மாட்டேங்குது. அந்த கொள்கையை வந்து விஜய் போன்றவர்கள் பேசலை. இதுவே இந்த விமான சேவையில் அரசு தன்னுடைய ஈடுபாடு செலுத்தியிருந்தா, இல்லை அரசு துறை தனியாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஏர் இண்டியா அந்த மாதிரி இருந்திருந்தா இவ்வளோ சிக்கல் வந்து இவ்வளோ பிரச்சனை வராது. இண்டிகோ பிரச்சனை. இப்போ எமிரேட்ஸ் ஃப்ளைட் எல்லாம் எதுவுமே நிற்கலையே. வெளியில் ஒரு போர்டு ஒரு அனௌன்ஸ், சைலண்ட் ஏர்போர்ட் வேறு. இதில் வெக்கம் கேட்டவங்களுக்கு இன்னத்துக்கு சைலண்டாங்க, வண்டி தான் போவே இல்லை. அப்புறம் நான் சைலண்டாக இருந்தானா அப்புறம் சைலண்ட் ஏர்போர்ட்டில் கீஞ்சி போச்சா? ஒவ்வொரு விமானியை பார்த்து அந்த பணி வேலை செய்கிறவங்களை பார்த்து மக்கள் கோவப்பட்டாங்களா? எங்கே போச்சு உங்கள் சைலன்ஸ்? இதில் இன்னொரு பெரிய குத்துன்னு தெரியுங்களா? நான் உள்ளே போயிட்டேன், என் ஃப்ளைட்டு கேன்சல், நான் திருப்பி வெளில போகிறேன், ஆதாரம் எழுதி திருப்பி மறுபடியும் செக் பண்ணி பேக்கெல்லாம் பார்த்து அந்த இண்டிகோலேருந்து வந்து அவங்க ஒரு கையெழுத்து போட்டு பிஎன்ஆர் நம்பர்லாம் போட்டதுக்கு தான் வெளில போனோம். எங்கள் போர்டிங் ஏரியாவில் இருந்து செக்யூரிட்டி செக்கின் தாண்டி வந்ததுக்கப்புறம் திருப்பி கேட்டுக்கு போனோம்ல, மறுபடியும் அங்கே ஒரு செக். விஜயாவது மாற்றம் நிறைய பேசுவார்னு பார்த்தா விஜய்க்கு இது என்னன்னே புரியல. இண்டிகோ அப்படின்னா அது ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, நான் தான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறேன், ப்ரைவேட் ஜெட்டில் போகிறேன், எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது சாமி. கருவில் 40 பேர் இறந்தா கூட நீ வந்தால் உன் மேலே சொல்கிறன்னு பறந்து போடும். ஜனங்களுக்கு அப்படி இல்லையே. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதே மாதிரி இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 1000 ஃப்ளைட்டு 600 ஃப்ளைட்டு 800 ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிருக்கு. தாவேக்கெல்லாம் பேசவே இல்லை. இளைஞர்களுக்கு அதாவது அது வந்து அருமையான பாடம். ஒரு நாட்டில் மோனோபொலியாக ஆயிடுச்சு, ஒரே ஒருத்தன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் எவ்வளவு சிக்கல்ன்றது அது எடுத்துக்காட்டு. இப்போ இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் பிரச்சனை பேசுகிறாங்க, ரைட்டா? இவரே பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஒரே நிறுவனம் எல்லா தேட்டரும் கண்ட்ரோல் பண்ணால் என்ன பிரச்சனைன்றது இவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவங்க ஒண்டி 60% ஃப்ளைட்டு வந்து ஓட்டுறாங்க. அப்போ 60% ஃப்ளைட்டு ஓட்டும்போது பாஜக அது கொள்கை ரீதியாக பாஜக வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுது. இண்டிகோ வளர்றதுக்கு காரணம் பாஜக. 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூ வந்த ஷேர் 6000 ரூபாய்க்கு போச்சு. சம்மந்தமே இல்லை அந்த கம்பெனி வளர்ச்சிக்கும் அதோட ஷேர் வேல்யூக்கும். ஒரு வண்டி பஸ்ஸு மாதிரி திருப்பி இருக்காங்க, ரெஸ்ட்டு கொடுக்காம கொள்ளாமல். இவங்க ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வராங்க. என்ன பாதிப்பு வரும், மக்கள் எவ்வளோ பாதிப்பு வரும் தெரியாதா? அங்கே ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு, சின்ன வயசு, சந்திரபாபு நாயுடுக்கு வந்து டெல்லியில் செல்வாக்கு இருக்குன்னு தூக்கி கொடுத்தாரு, ஒன்றுமே தெரில. இதே ஒரு சீனியர் மினிஸ்டராக இருந்தால் கேட்டிருப்பாப்புல, என்னப்பா 2 நாள் ஆகுது இன்னும் நடவடிக்கை, ஃப்ளைட்டு ஓட்டுறியா இல்லை ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணு, ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே சார். இண்டிகோ நிறுவனம் தான் நம்ம மத்திய அரசு கிட்ட கொஞ்சம் கடுமையாக இல்லை, மத்திய அரசை மதிக்க கூட இல்லை இண்டிகோ. ஓகே, நீ என்ன பண்ணுமோ பண்ணி. டெய்லி எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வருது, ஹிந்துவில் வருது, டெலிகிராஃபில் வருது, ஹிந்தி பேப்பரில் வருது, குஜராத் பேப்பரில் வருது. ஏன்னா கண்ணெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள் கத்துறது பிரச்சனை பண்ணதெல்லாம் பார்க்கல. எல்லாரும் ஒன்றும் உங்களை மாதிரி செல்வந்தர்கள் கிடையாது. 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு கம்மியாக வந்து குடும்பத்தோடு போகலான்ட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 4 நாள் 3 நாள் லீவ் போட்டு அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருப்பாங்க, ட்ராவல்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த காசு திருப்பி வருமா வராதான்னு தெரில. எவன் வீட்டு காசு? ஏன் மத்திய அரசு கேட்டிருக்கனால இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும் தெரியும். இதெல்லாம் யார் பேசிக்கணும்? விஜய் பேசியிருக்கோம்ல. இதுதானே கம்யூனிஸ்டுக்காரங்க தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஒரே ஆளை விடாதீங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் 4 பேர் இருக்கணும், அதில் அரசாங்கமும் போட்டி போடணும், தனியாரும் போட்டி போடணும், தனியார் மயம் இருக்கக்கூடாது. இதுதானே தலையில் அடிச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. அந்த கொள்கையை நம்ம மரமண்டைக்கு போக மாட்டேங்குது. ஓகே, அந்த கொள்கையை வந்து விஜய் போன்றவர்கள் பேசலை. அதில் மக்கள் நலன் இருக்கிறதுனால தானே நான் இப்போ சொல்கிறேன்.
யாருமே பேசலை. அப்போது இதுதான் நீங்கள் மத்திய பாஜக எதிர்க்கிற லட்சணமா? அப்போ தொழிலாளித்தன்மை முதலாளித்தன்மை அந்த அதுதான் தான் சொல்கிறாங்க. கொள்கைன்றது நிறைய நேரத்தில் கொள்கையை வச்சு அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குறைந்தபட்சம் கொள்கை என்னன்னு புரியணும். புரியுது. எதனால் இதை பண்ணணும், எதனால் இது பண்ணக்கூடாதுன்னு புரியணும். இப்போ ரூல்ஸ் போடுறாங்க, இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும், 18,000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது, 12,000, 55,000, 60,000 குத்தெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். அவன் தேவை என்னவோ, அவன் பிரச்சனை என்னவோ. அப்போது வழக்கமாக 6,000 ரூபாய்க்கு போகிற என்ன 66,000 ரூபாய் கட்ட வச்சு 60,000 ரூபாய் என்ன எனக்கு கஷ்டமான நேரத்தில் என்கிட்ட பிடுங்கிருக்கே, நீ எல்லாம் விளங்குவியா? இதுக்கு வழிப்பறி கொள்ளை தானே, இந்த கொள்ளை நடந்தது தானே. இதுவே இந்த விமான சேவையில் அரசு தன்னுடைய ஈடுபாடு செலுத்தியிருந்தா, இல்லை அரசு துறை தனியாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஏர் இந்தியா இருந்த மாதிரி இருந்திருந்தா இவ்வளோ சிக்கல் வந்து இவ்வளோ பிரச்சனை வராது. இண்டிகோ பிரச்சனை. இப்போ எமிரேட்ஸ் ஃப்ளைட் எல்லாம் எதுவுமே நிற்கலையே. ஏன்? லுஃப்தான்சாலாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. மலேசியன் ஏர்லைன்ஸில் பிரச்சனை இல்லையா? டொமஸ்டிக் ஃப்ளைட் மட்டும்தான், அதுவும் இண்டிகோ மட்டும்தான். அதாவது நீங்கள் பண்ணது தப்பு. பைலட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம நிறைய நேரம் பண்ணீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள போன மாதமே இந்த பாரு நான் சொல்லிவிட்டேன், நீ செய்யலை, உன்னோட 2 ஃப்ளைட்டுக்கு வந்து இந்த இது கேன்சல் பண்ணு, நீ ஓட்டக்கூடாது. அந்த பைலட் வந்து இவ்வளோ நேரம் தூங்கிடு. மானிட்டரிங் இல்லை. ஓகே, மானிட்டரிங் பண்ணி நான் ரூல்ஸ் போட்டேன். நீ வந்து என்ன சொன்ன, நான் 1 மாதம் 2 மாதத்தில் சரி செஞ்சுருவேன், நான் டிசம்பருக்கு மேலே பண்ணிடுவேன். அவங்க நவம்பரில் டெட்டு கொடுத்தாங்க. ஃப்ளைட் டியூரேஷன், அந்த டைமு எவ்வளோ, ரெஸ்ட்டு என்னன்னு ரூல்ஸ் இருக்குது. அப்போது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராருன்னா அவர் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அந்த பயணம் இருக்குது இல்லையா. இப்போ 100 பைலட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, 100 பைலட் எக்ஸ்ட்ரா வேணும்னா அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 20 ஃப்ளைட்டை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம், ஆப்ரேஷன்ஸ் கிடையாது அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 50 பைலட்டை வந்து வெளியூர்லேருந்து வேலைக்கு எடுக்கிறோம் புதுசாக, இல்லை ஒரு 50 பைலட்டை வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம், இல்லை சின்ன ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பெரிய விமானமாக நாங்கள் இயக்க போகிறோம். இதெல்லாம் தானே. இதெல்லாம் பண்ணியிருந்தால் அரசாங்கம் அது பார்த்து இதெல்லாம் பண்ணியா கொண்டு மானிட்டர் பண்ணிடும். ஒரு வாரம் மானிட்டர் பண்ணால் இன்றைக்கி 9ஆம் நாள் பிரச்சனை இருக்காது. ஆக்சுவலாக பிரச்சனை வந்து 10 நாளைக்கு மேலே இருக்குது. பேப்பரில் நமக்கு பெருசானதுக்கப்புறம் தான் தெரியுது. வழக்கமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா டெக்னிக்கல் ஃபெயிலியர். ஏன்பா இந்த ஃப்ளைட்டு போகாது, டெக்னிக்கல் ஃபெயிலியர். ஏன்னா இன்ஜின் கோளாறு, ஐயோ நெடுவானத்தில் வச்சிருமோ, கடலில் போய் முங்கிடுமோ, அகமாவதாபாதனால மாதிரி செத்துருவோமோ, இப்படியே சொல்லி பயந்தே பாதி பேர் சரி ஏதோ ஆண்டவன் நமக்கு வந்து இதில் போவானா, ஏதோ தடங்கள், எதுவாக இருந்தாலும் தடங்கள், இந்த ஒரு மனநிலையில் இது நினச்சிக்க வேண்டியது. இந்த ஜோசியக்காரங்களாம் எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க, அது மாதிரி எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அது மாதிரி தடங்கள் ஆகுது வேண்டாம், இப்படியே நிறைய பேர் கேள்வி கேட்காம. இன்னொன்று ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இல்லை வந்தவாசி பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் பஸ்ஸை அடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இது ஃப்ளைட்டு தொலைவாக இருக்குது, நான் போக வேண்டிய ஃப்ளைட்டு பார்த்தா தெரிஞ்சா நான் போக முடியல. இன்னொரு பயம், நான் போய் அங்கே எதனா கலாட்டா பண்ணிட்டா அடுத்த முறை இவர் ஃப்ளையே பண்ணக்கூடாதுன்னு எதனா தடை விதிச்சிட்டாங்கன்னா அது ஒன்று. அப்புறம் சிஎஸ்எஃப் பூரா ஹிந்திக்காரங்க எல்லாம். எனக்கு என்னென்னா நான் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் நானுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆகி 6C ஃப்ளைட்டு இண்டிகோ 12:15 ஹைதராபாத் போனோம். அதுக்கப்புறம் அது அங்கேருந்து வந்து டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து ஜம்மு போனோம் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகிறதுக்கு. 18 மணி நேரம் ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டர்ட் படித்தவன் எனக்கு தெரியும். என்னையே டூ ஹவர்ஸ் ஹிந்தியில் அதை சொல்லி அப்படியே எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் இந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ணுற டெல்லி, அது நைட்டு கேன்சல். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் 8 மணி நேரம் டிலே ஆகி கேன்சலு, அடுத்த ஃப்ளைட்டு 8 மணி நேரம் ஆகி கேன்சலு. 8 மணிக்கு மேலே நாங்களே முடிவு எடுத்து வந்துட்டோம் திருப்பி. அப்போது சிஏஎஸ்க்கு அந்த ஃப்ளைட்டு கேன்சல்னு தெரியும். வரவங்க கிட்ட என்ன ஃப்ளைட்டுப்பா, இந்த ஃப்ளைட்டு போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிருக்கலாம். ஓகே, ஃபுல்லாக இப்படி கை நீட்டு, இப்படி நீட்டு, திரும்பி நெல், பெல்ட் அவரு, ஷூ அவரு, போகாத வண்டிக்கு இவ்வளோ அக்கிரமம் பண்ணாங்க சிஏஎஸ். ஒவ்வொரு விமான நிலையத்திலும் மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த காவல்துறை சொக்கா போட்டவங்க மக்களை இப்படி ஏமாத்துறாங்க. திப்பின்னு ஓடி வராங்க, குழந்தை குட்டி வலிச்சுட்டு வர. ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா அந்த டைமுக்கு போய் போர்டிங் பாஸ் வாங்கினா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்படி பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. சிஐஎஸ்எஃப்ல கம்முன்னு இருக்கிறாங்க. வெளியில் ஒரு போர்டு, ஒரு அனௌன்ஸ், சைலண்ட் ஏர்போர்ட் வேறு. இதில் வெக்கம் கேட்டவங்களுக்கு இன்னத்துக்கு சைலண்ட்டாங்க, வண்டி தான் போவே இல்லை. அப்புறம் நான் சைலண்ட்டாக இருந்தானா அப்புறம் சைலண்ட் ஏர்போர்ட்டில் கீஞ்சி போச்சா? ஒவ்வொரு விமானியை பார்த்து அந்த பணி வேலை செய்கிறவங்களை பார்த்து மக்கள் கோவப்பட்டாங்களா? எங்கே போச்சு உங்கள் சைலன்ஸுன்றது அமைதியாக நியாயமாக கரெக்டாக முறையாக நடந்தால் தான் சைலன்ஸு. ஏடா கூடமா இப்படி வந்தவங்களாம் வியாபாரம் பண்ணி மக்களை பட்டனாமல் போட்டு ஏமாத்தினா வயலன்ஸ் தான். அதான் நடந்துச்சு. சிஎஸ்எஃப் இதில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து இண்டிகோவோட ஸ்டாஃபுங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். மக்கள் யாரும் அவங்களை திட்டக்கூடாது. இல்லை, ஆனால் இப்போ இதைதான் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஏர்வேஸுக்குமே எல்லா பைலட்டுக்குமே பொருந்தும்ல. சரியா இண்டிகோ மட்டும் இவ்வளோ? இண்டிகோ தான் 60% 70%
பேசஞ்சரை கையாளுறாங்க. அவங்க தான் அதிகமான ஃப்ளைட். இன்னொன்று, இந்த கார்த்திகை மாதம் தீபம் ஆகட்டும், இல்லை தீபாவளிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா தசரா முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஒரு ஹாலிடே, கிறிஸ்மஸ் ஒரு ஹாலிடே. வெள்ளைக்காரங்களாம் நிறைய பேர் டிசம்பரில் இங்கே வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு குளிர் காலத்துலேருந்து இங்கே வின்டரை வந்து இங்கே வந்து செலவு பண்ணுவாங்க. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வெதர் ஓகேவாக இருக்கும், சில்னஸ் இருக்கும், மான்சூன் இருக்கும்னா நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம் இது. அப்புறம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் அங்கே இப்போ ஐடி கம்பெனிலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் லண்டனில் இருக்கிறவங்களாம் லீவ் கிடைக்கும் டிசம்பரில், பெய்டு ஹாலிடே அந்த மாதிரி, கிறிஸ்மஸ் லீவ். அவங்களும் வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்தவங்க வந்து இப்போ டெல்லி வராங்கன்னா டெல்லியிலேருந்து அவங்க ஊருக்கு போவாங்க. மேபி கனெக்டிங் ஃப்ளைட்டில் போனால் விலை கொஞ்சம் கம்மியாகும். இல்லைனா நீங்கள் அதிக டாலர் டைரக்ட் ஃப்ளைட்னா அதிகமாக. கனெக்டிங் ஃப்ளைட்டில் அங்கேருந்து இங்கே வந்து டிலே ஆகி 1.5 நாள் 2 நாள். அப்புறம் பேகேஜ், நான் என் பேகேஜை செக்இன் பண்ணிட்டேன், அந்த பேகேஜை திருப்பி வாங்கிறதுக்கு 4 மணி நேரம். ஒரு சில இதில் ஃப்ளைட்டு போயிடுச்சு வேற ஒரு ஃப்ளைட்டில் போட்டு. ஏன்னா கனெக்டிங் ஃப்ளைட்லன்னா எப்படி போகும்போது தெரில. கேட்டால் உங்கள் பேகேஜ் அங்கே இருக்குது, வரத்துக்கு திருப்பி 1 வாரம் 2 வாரம் இப்படியெல்லாம் கூத்து. இதில் இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுங்களா, நான் உள்ளே போயிட்டேன், என் ஃப்ளைட்டு கேன்சல், நான் திருப்பி வெளில போகிறேன்னா ஆதாரை எழுதி திருப்பி மறுபடியும் செக் பண்ணி பேக்கெல்லாம் பார்த்து அந்த இண்டிகோலேருந்து வந்து அவங்க ஒரு கையெழுத்து போட்டு பிஎன்ஆர் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வெளில போகணும். எங்கள் போர்டிங் ஏரியாவில் இருந்து செக்யூரிட்டி செக்கின் தாண்டி வந்ததுக்கப்புறம் திருப்பி கேட்டுக்கு போனோம்ல, மறுபடியும் அங்கே ஒரு செக்இன். இவங்க தான் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க. சரி, இவங்களே திருப்பி 2 வாட்டி செக் பண்ணி வெளில அனுப்புறேன். என்னடா இது கூத்து, பார்த்த மூஞ்சே எவ்வளோ நேரம்டா பார்ப்பேன், இதுக்காக நான் வரி கட்டி உனக்கு காசு கொடுக்கணும், நானே வைத்தச்சில் இருக்கிறேன், என் பணம் போச்சு, ரீஃபண்ட் ஆகுமா வராதா, இல்லை வேலை நேரத்துக்கு போக முடியும் தெரிலனா திருப்பி அதே மாதிரி ஹிந்தியில். கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. இல்லை, கம்யூனிகேஷன் வெறும் ஹிந்தி மட்டும்தானா சார் ஏர்போர்ட்டில்? அவங்க பேசவே மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்களேன், பார்க்குறவனாலாம் ஏதோ 10 கிலோ தங்க அடிச்சுன்னு போகிற மாதிரியே பார்ப்பான். நான் அவ்வளோலாம் வருத்து கிடையாது. எவ்வளோ ஒரு குருவி வருவான், 2 குருவி வருவான், அவனை பிடி. சரி, நீங்கள் வந்து சரி உள்ளே இருந்து யாருன்னா பாத்ரூமில் இல்லை எங்கன்னா ஒழிச்சு வச்சுருப்பாங்க தங்கம், அப்புறம் வைரம், இல்லை வந்து கஞ்சா, இல்லை நார்காட்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க, இதை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கூட எடுத்துன்னு போயிடுவாங்கன்னா ஃப்ளைட்டு வந்தால் தானே, போகவும் இல்லை வரவும் இல்லையே. டிபார்ச்சரும் கேன்சலு, அரைவலும் கேன்சலு. ஆள் இல்லாத டீ கடைக்கு எதுக்கு அவ்வளோ பந்தா பண்ணீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இன்னி வரையிலும் பண்ணுறாங்க அந்த கூத்தை. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கம்மா செக்யூரிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. விட்டாம்பாரு கான்ட்ராக்டருக்கு அந்த இந்த கண்ணாடி எப்போ எவன் மண்டை மேலே விழுன்னே தெரில. வண்டி போதோ இல்லை அந்த கண்ணாடி ஊந்துனே இருக்குது, தனியாக இருக்குது. ஒரு காலத்தில் அதாவதுங்க, இந்த ஏர்போர்ட்டெல்லாம் தனியாருக்கு கொடுக்கறது, தனியார் விமான சேவை இவ்வளவு போகிறதெல்லாம் நாட்டுக்கு நல்லதே கிடையாது. கடைசியில் திரும்ப குட்டி சவரில் தான் நிறுத்தும். ஏர் இண்டியாவை வாயில் போட்டுக்கினீங்க, இந்தியன் ஏர்லைன்ஸை நாசம் பண்ணிட்டீங்க. இன்னும் எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? ஒரு ஃப்ளைட்டு சர்வீஸ் ஒரு அரசாங்கத்தால் நடத்த முடியாது? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஒரு ஃப்ளைட் சர்வீஸு எல்லாம் இப்போ மலேசியா ஏர்லைன்ஸ் நடத்துது இல்லை, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நடத்துது இல்லை, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது இல்லை, இதில் நிறைய இது வந்து அரசாங்கமே நடத்துது இல்லை அந்த ஊரில். உங்களுக்கெல்லாம் பெரிய நாடு, நான் பெரிய வல்லரசுன்னு சொல்ல வெக்கமா இல்லை? சொந்தமாக ஒரு ஏர்லைன்ஸ் கூட நடத்த முடியல, இவ்வளோ பெரிய நாடு. ஆனால் பாகிஸ்தானை பாருங்கள், சைனாவை பாருங்கள், இந்தியா பொருளாதாரம். விமானத்தை ஒழுங்காக ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் பிலிப்பீன்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக அவங்க மேனேஜர்கிட்ட ரொம்ப மரியாதை பேசுகிறார். Chief, please get me a new flight. This is not happening. You do something. I'm just standing here. 2 நாள் 14 மணி நேரம். What the hell is happening? Please get me out of this airport. I don't want to see any of these faces. These people are like crazy. They don't know what the hell they're doing. Listen, copy that. Listen to me. You listen to me. நீ என்ன பேச்சு கேளு. Get me board directly to Philippines. I don't want to go in any of the Indian cities. Copy, clear? அப்படின்னு திட்டுறா. அந்த சைடில் கம்முன்னு இருக்கா மேனேஜருக்கு. இண்டிகோவால் வந்த சோதனை. ஒரு கீழே இருக்கிற தொழிலாளி மேனேஜரை திட்டுறாருன்னா எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து வெறுத்து போயிட்டாங்க. இல்லை, இப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு? இப்போ எத்தனை நாளைக்கு தான் இப்போ மக்கள் இப்படி அவதிப்பட வேண்டிய அவசியம் இருக்கும்? பிரச்சனையே இல்லாத மாதிரி நடிக்கிற ஒரு மத்திய அரசும், இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ராம்மோகன் நாயுடு போன்ற அரசியல் அனுபவம் இல்லாத அமைச்சரும், மக்கள்கிட்ட உண்மையை மறைத்த இண்டிகோ ஏர்லைன்ஸும் இது மாதிரி இருக்கிற பிரச்சனை. இது வந்து முன்னாடியே வெடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்போ வெடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் 30 நாள் 40 நாள் ஆகும் போல. இண்டிகோக்கு வந்து இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது இனிமேல். இண்டிகோ ஷுட் பி கேப்ட். வேறு யாருன்னா இப்போ புதுசாக ஆகாஷா, ஸ்பைஸ் ஜெட்டு, ஏர் இண்டியா, இல்லை புதுசாக அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு தனியாக இன்னும் ஒரு புது நிறுவனத்தை கூட தொடங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வெண்ணைங்க இங்கே இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வண்டி விடுறதுக்கே முடியல. வக்கீல் இல்லை, வசதி இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. பரந்தூரில் இம்மாயானா வேணுமா? இப்போ எங்கே போச்சு? இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டீங்களா? திருச்சி விமான நிலையம் ஃபுல்லாக ட்ரெயின் அப்படியே ஃப்ளைட்டு திருப்பிட்டீங்க.
இருக்கிற ஏர்போர்ட்டையே இன்னும் நல்லா மேம்படுத்தி செம்மையாக செழிப்பாக பண்ணாமல் போதும். விவசாய நிலம் இருக்கக்கூடாது, உடனே அங்கே விமான நிலையம் கட்டிடணும், அதை சுற்றி லே அவுட்டு போட்டுடணும், ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில். இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து கால கொடுமை. இதுதான் எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுது. விஜயாவது மாற்றம் நிறைய பேசுவார்னு பார்த்தா விஜய்க்கு இது என்னன்னே புரியல. இண்டிகோ அப்படின்னா அது ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, நான் தான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறேன், ப்ரைவேட் ஜெட்டில் போகிறேன், எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது சாமி. கரூரில் 40 பேர் இறந்தா கூட நீ வந்தால் உன் மேடம் சொல்கிறன்னு பறந்து போடும். ஜனங்களுக்கு அப்படி இல்லையா? ஓகே. இப்போ இது ஃப்ளைட்டுக்கு எதே எப்படின்னா, இப்போ ட்ரெயினுக்கு அதை பஸ்ஸுக்கு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி ட்ரெயினில் பணத்தை அதிகமாக கொடுத்து, இன்னொன்று அங்கெல்லாம் இட்லி தோசைலாம் போய் பாருங்க, 250 ரூபா 2 இட்லி. ஏன் அப்போ விட்டு காசு என்ன? என்ன பருப்பு வந்து என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்ததா? அடுப்பு ஜெர்மனிலேருந்து வந்ததா? அறிவில்லை. ஒரு இட்லி எவ்வளோ விலை விற்கணும்னு தெரியாது, அதையும் இன்னும் குறைக்கல. இதெல்லாம் வந்து அப்போ ஏமாத்துற விலை தானே. நான் என்ன கேட்குறேன், ஏர்போர்ட்டு சினிமா தியேட்டர்னா விலையை 9 மடங்கு விற்கணும்னு எவன்டா ரூல் சட்டம் போட்டுது? ப்ரைவேட்டு ரைட்டு, மக்கள் நலன் சார்ந்து ஐஆர்சிடிசி அது மாதிரி ஃப்ளைட்டுக்குன்னு ஏதோ ஒரு கிச்சன் ஒன்று அரசாங்கம் போடலாம்ல. வசதி இருக்கிறவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டோம், காப் ஜெமினியில் சாப்பிட்டுக்கிட்டோம், கேஎஃப்சியில் சாப்பிட்டுக்கோம், பர்கர் கிங்கில் சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லை ரத்னா கேஃபில் அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு அரசாங்கத்தில் ஏதோ ஒரு 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 காமன் கிச்சன், ஓரளவுக்கு டீசெண்டான சாப்பாடு, கொஞ்சம் விலை ஜாஸ்தி இல்லாமல் கொடுக்கலாம்ல. ஏர்போர்ட்டில் சமோசாலாம் விற்கிறாங்க 250 ரூபா ஒரு சமோசா. 250 ரூபா என்னடா இருக்குது சமோசாவில்? சார் நிஜமாவே 250 சார்? ஆமாங்க. தண்ணியெல்லாம் வந்து இது இப்படி 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 குடிக்கணும். ஏய், ஆற்றுல குளிச்சு குடித்த என்னண்டா இது? இப்படி இப்படி அமைக்க நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கணும். நீ போய் பாருங்கள். இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் எனக்கு இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இதை பற்றி பேசுறதுக்கு. 10 நிமிஷம் ஒரு வாட்டி ஒரிசாவுக்கு லேட்டாக போனோன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் வாங்கினான் இந்த இண்டிகோ. யூஆர் லேட், வி கான்ட் ஹெல்ப் யூ ப்ளீஸ். இதுதான் 10 நிமிஷம். என்னென்னா போர்டிங் டைமுக்கு வந்து 1 ஹவர் 50 நிமிஷம் இருக்குது. அந்த வண்டி அந்த அப்படியே தான் இருக்குது தண்டமாக. 20 நிமிஷத்தில் தான் கடன் போய் ஏற்றினான். என்னன்னா பேசஞ்சரை ஏமாற்றணும். இந்த கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லை மினிஸ்ட்ரியில், அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது? இவ்வளோ கன்சியூமருக்கு பாதிப்பு வருது. இந்த பர்கரு, அப்புறம் இந்த டம் பிரியாணி, இந்த மாதிரிலாம் 650 ரூபா. இதில் இன்னும் இருக்குது. அதில் சொல்லு பண்ணி 650 ரூபா வாங்குகிற சாமி இன்னும் இருக்குது, அது சொல்லு. அப்புறம் காஃபி ஒரு சிலர் 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து எல்லாமே 3 மடங்கு தான். கேட்டால் தேட்டர்லையே பாப்கார்ன் நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்தாங்க. ஆமாம், இழிச்சவாயி நாங்கள் தானே, மக்கள் தானே. விலைவாசி பிரச்சனையை பற்றி பேசினா முன்னாடி ஆட்சியில் ஏறலையா? அவங்க வந்தால் ஏறாதா? முதல்ல உங்களை தான் போடணும். நான் பேசுகிறது பொது பிரச்சனை. இதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்றது தான் பிரச்சனை. அவங்க ஆட்சியில் ஏறலையா? இவர் வந்தால் குறைச்சிடுவாரா? அவர் வந்து இது புத்திசாலித்தனமான கேள்வியா? இது இல்லாதப்பட்டவன் எங்கே போவான்? அப்போது ஒரு 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 இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாள் பூரா தாமதமானாங்கன்னு. 3 வேளை சாப்பாடு, ஒரு 2 பேர் போகிறாங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்க 4 பேர், 3 வேளை சாப்பிட்டா என்ன ஆச்சு? அவர் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போயிருப்பார்? இல்லை கிரெடிட் கார்டில் எவ்வளோ இருக்கும்? அன்னாட காசி பிரச்சனையோ இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை புரிஞ்சா இதை 2வது நாள் சரி செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள். அந்த குடும்ப தலைவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஃப்ளைட்டு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா? கேன்சல் பண்ணால் டபுள் ரேட்டு. 12,000 ரூபா டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட்டு போகல, அடுத்த ஃப்ளைட் ஆப்ஷன்னா ஃப்ளைட் இருக்குது சார், பட் அது 24,000. இட் இஸ் வெரி டைட். எவன் விட்டு காசு? ரீஷெடியூல் பண்ணாலும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, இந்த நொடி வரை நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரையிலும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ரீஃபண்ட் பண்ண அந்த 700 crores-மே 100% ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்களா? 100% ரீஃபண்ட் கொடுத்து. ஓகே, அதில் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து வேறு ஃப்ளைட்டுக்கும் ஒரு சிலர் கனெக்டிங் ஃப்ளைட் கேட்டாங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, 700 கோடி வச்சு பண்ணி மங்காத்தா ஆடிந்த 3 நாள் வட்டி யார் காசு? ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு கூட கம்மியான ஷேர் வாங்கியிருக்கலாம்ல. பணம் வந்து பேங்க் வந்து நாங்கள் என் பணம் அதை நான் விட்ரா பண்ணால் என்கிட்ட வாங்குது இல்லை காசு. ஃபாஸ்டாக் நான் யூஸே பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் எதுக்கு மினிமம் டெபாசிட் போடணும் 500 ரூபா? இவ்வளோ பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஃபாஸ்டாக்ன்ற ஒரு கம்பெனிக்கிட்ட இருக்குல்ல, நான் யூஸ் பண்ணும்போது என்கிட்ட வாங்க காசு. அதுனா மினிமம் டெபாசிட் வாங்குறது. நீ சும்மா கொடுக்கல, எனக்கு சேவை தான் செய்கிற, அதெல்லாம் டெபாசிட் வாங்குறீங்க எல்லாரும். புரியுது. கரண்ட் பில்லு டெபாசிட் எதுக்கு? மாதம் பணம் கட்டுறேன்ல, எதுக்கு டெபாசிட் வாங்குற? வாட்டர் கனெக்ஷன் வாங்குற டெபாசிட் என்ன? வெங்காயத்துக்கு. நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் காசில் தானே உங்கள் அரசாங்கமே நடக்குது. எதுக்கு டெபாசிட் கேட்குறீங்க? சரி, டெபாசிட் வாங்கினீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறியா?
ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போட்டால் ஃபோன் போட்டால் உடனே பண்ணுறீங்களா மக்களுக்கு? எல்லாம் இருக்குதுங்க. இதில் நான் மத்திய அரசை குறை சொல்கிறதா, இல்லை மாநில அரசை குறை சொல்கிறதா, இல்லை உள்ளாட்சியை குறை சொல்கிறதா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் எதுவுமே பேசாமல் திருப்பரங்குன்றம் முக்கியமான பிரச்சனை. நிச்சயமா சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தல்களில் இதெல்லாமே எதிரொலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மக்களோட மனநிலை, மக்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நன்றி. நன்றி சார்.